ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒரு நாள் கூடுகைக்கு உற்சாகத்தோடு கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையினாலே நான் முதல் முறையாக இந்த சிதம்பரம் பட்டணத்திற்கு வருவதற்கு காரணமாயிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என்னை குறித்தும் என்னுடைய ஊழியங்களை குறித்தும் சில காரியங்களை சொல்லி இருக்கிறதுனாலே நீங்கள் எந்த நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். 43 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு 26 வயது வாலிபனை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததினால டூல் டிசைனராக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் மொழி தெரியாத மாற்று கலாச்சாரத்தில் எப்படி ஆண்டவரை சொல்லுவது என்று அல்லது செயல்படுவது என்று தெரியாத, வேதாகம கலாசாலையை பார்த்திராத, யார் என்னை தாங்குவார்கள் யார் என்னை ஏந்துவார்கள் என்பதை தெரியாத, அங்கு உள்ள மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன, காலநிலைகள் என்ன என்கிற ஒரு அறிவும் இல்லாதவனாக சென்னையிலே நல்ல வசதியான கம்பெனியில 1967 வருடத்திலேயே ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்ட ரூம்ல வசதியா டேபிள், அந்த நாட்களிலேயே 3 போன் இருந்த நாட்கள்ல கர்த்தர் என்னை வா என்று அழைத்தார். அல்லேலூயா. நான் குடும்பத்திலே மூத்த மகனாக, ஒரே மகனாக, எனக்கு பின்னதாக 4 தங்கைமார் இருந்த அந்த சூழ்நிலையில என்னை படிக்க வைத்திருந்த என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை பெரிதாக எதிர்பார்த்திருந்த நேரத்தில் ஆண்டவர் இனம் தெரியாத ஒரு இடத்திற்கு கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தூரத்திற்கு என்னை அனுப்பின போது எனக்கு பீகாரை குறித்து தெரிந்திருந்ததெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, கிரேவியார்ட் ஆஃப் மிஷனரிஸ், மிஷனரிகளின் கல்லறை தோட்டம். நான் சில வேளைகளிலே கேட்டது உண்டு, ஆண்டவரே இருந்திருந்து கல்லறை தோட்டத்துக்கு தான் இங்கே அனுப்புகிறா என்று. ஆனாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்தபடியினால கடந்த 43 வருடங்களாக அவரை பின் சென்றதினாலே ஒரு பெரிய சேனையோடு கூட இன்றைக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அவருடைய கிருபை மாத்திரமே. அதோடு கூட ஏதோ சுவிசேஷத்தை அறிவித்தோம் என்பது மாத்திரமல்லாமல் பீகார் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கிற மாநிலம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் போகும்போது 82% எழுத படிக்க தெரியாது. அநேக பலவிதமான தீவிரவாதங்களினாலே கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே உணவு பஞ்சம் என்று நான் சொல்ல மாட்டேன், தண்ணீர் ஏராளமாயிருந்தது. ஆனால் எப்படி விவசாயம் செய்வது, எப்படி வாழ்வது என்பது தெரியாத ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு, the lawless state என்று சொல்லுவார்கள். அருமையான ப்ரொஃபசர் அவர்கள் சொன்னார்கள், சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று தெரியாத நாட்களில கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஆகையினாலே நாங்கள் சுவிசேஷ பணியோடு கூட எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான் என்று எழுதப்பட்ட தமிழ் வார்த்தையை போல ஆண்டவரோடு கூட அவர்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனால 120 பள்ளிக்கூடங்களை உண்டாக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு கல்லூரிகளையும் உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பள்ளிக்கூடங்களோடு கூட மாத்திரமல்லாமல் அவர்களுடைய தொழில், அவர்களுக்கு என்ன தொழில் செய்வது என்று தெரியாது. ஒரு பெரிய தொழிற்சாலை தானும் பீகாரில் இல்லை. ஆகையினால அவர்களை தொழில் கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு, கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுப்பதற்கு, பெண்களுக்கு நர்சிங் ட்ரெயின் கொடுப்பதற்காக பலவிதமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். கூடவே ஒரு பெரிய மருத்துவ சாலையை உண்டாக்கி ஜனங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக ஆண்டவரை அறிவிக்கிறதுனால இன்றைக்கு 1182 சபைகளோடு கூட ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்க வாயில சில ஹிந்தி வார்த்தையை போட்டாதான் நான் ஒரு நாள் வந்தாலும், முதல் தடவை வந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்று சொல்லி சிலர், எல்லாருக்கும் என் பின்னாலே பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரையும் மனதில் வச்சு நான் ஒரு ஹிந்தி வார்த்தைகளை சொல்வேன். நீங்க உடனே சொல்லுங்க, ஐயோ நாங்கெல்லாம் தமிழ் ஆள், சோழ நாட்டில் நிற்கிறீங்கிறது மறந்துடாதீங்க.
இதே கைகள் கல்லூரியில் இருக்கும்போது ஹிந்தி பலகைகளை அழைத்தது உண்டு. தாய்மொழி தமிழ் இருக்க நாய்மொழி ஹிந்தி எதற்கென்று கேட்டது உண்டு. ஆனால் தேவன் என்னைத்தான் கொண்டு போய் அங்கே ஹிந்தியில தமிழை காட்டிலும் வேகமாக பேசுகிறவனாக மாற்றி பல லட்சங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக. நாம் மொழியை வெறுக்கக்கூடாதவர்கள். அதனால ஏதாவது ஒரு வார்த்தையாவது தெரிஞ்சதுன்னா ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எங்களுக்காகவும் அல்ல, வட இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஒருவேளை உங்க பிள்ளைகளையோ உங்களையோ ஆண்டவர் கூப்பிட்டார்னா கூட நீங்க அனுப்பி தருவதற்கு தயங்க மாட்டீர்கள் சொல்லி உங்க வாயில ஹிந்தி வார்த்தையை போட விரும்புகிறேன். எல்லாருமாக சொல்லி படிக்கும் போது நீங்க பற்றுக்கொள்ளும் போது காணிக்கை எடுத்துவிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை சில காரியங்களை செய்ய சொல்ல பிறகு அதற்கு பிறகு நான் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லலாம் வரலாம். உட்டுஜா 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 சொல்லாம. உட்டுஜா 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 என்ன அர்த்தம்? எலும்பு, அவ்வளவுதான். எழுந்துரு. என்னையா எப்படியா எழும்புறது? எல்லாரும் சொல்லலாம். தேரி சக்தி ஆகை. பிரதர்ஸ்லாம் என்னையே பாக்குறீங்க அப்படியா? பரவாயில்ல, சொல்லலாம். கிளியே சொல்லுதில்ல, சொல்லி கொடுத்தா அந்த வார்த்தை சொல்லுது. அதுக்கு எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும். சொல்லி கொடுக்குற வார்த்தையை சொல்லுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லலாம். உட்டுஜா 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 तेरी शक्ति आ गई. ரெண்டாவது, எழுப்புனா மட்டும் போதாதுப்பா, ஓடணும்பா. दौड़ जा दौड़ जा तेरी शक्ति आ गई. ஓடு. ஹல்லேலூயா. ஓடுனா கூட பத்தாதுப்பா. அந்த நற்செய்திய அநேகர் ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் திரும்ப கூடாத நரகத்துக்கு போய் கொண்டிருக்காங்கப்பா. எப்பொழுதும் எரிகிற நரகத்துக்கு போய் கொண்டிருக்காங்கப்பா. புழு சாகாத நரகத்துக்கு போய் கொண்டிருக்காங்கப்பா. அவங்களை நீ காப்பாத்துறதுக்கு நீ ஒண்ணு செய்யணும்பா. அதனால நீ எழுந்தா மாத்திரம் போதாது, ஓடுனா மாத்திரம் போதாது. எல்லாரும் சொல்லலாம். உடுஜா உடுஜா உடுஜா. முதல்ல உட்டுஜா, அதுக்கு பிறகு உடுஜா. உடுஜா 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 तेरी ज्योति आ गई. ஜோதி தான் உங்களுக்கு ஜோதி வந்துட்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த ஜோதியை வெளிச்சத்துல மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லலாமா? எல்லாரும் ஒரு தடவை சொல்லலாமா? உட்டுஜா 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 तेरी शक्ति आ गई. दौड़ जा दौड़ जा दौड़ जा तेरी शक्ति आ गई. வல்லம வந்துட்டு, சக்தினா வல்லம வந்துட்டு. அவ்வளவுதான். உடுஜா 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 तेरी ज्योति आ गई. இத நீ செய்துட்டீன்னா ஒண்ணு நடக்கும். महिमा 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 आज तुझ पर छा गई. आज ना இன்றைக்கு तुझ पर छा गई ना वो மேல உதிச்சது. மகிமானா மகிமை. அவ்வளவுதான். சிம்பிள். பாடுறதான் நிறைய பேர் பாடுறாங்க. அத மாதிரி தான் வாழ மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. பாடுறதெல்லாம் பாடுறாங்க, ஆனா பாட்டுப்படி பாடுறது இல்லை. அதனால கொஞ்சம் உங்களை ஆக்ஷன் பண்ண வைக்க போறேன். என்ன செய்யணும்? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது உட்டுஜான்னு சொல்லும் போது எல்லாரும் பக்கத்துல தூக்கி விட்டுறணும். அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ரெண்டாவது, தோடுஜா தோடுஜா வெளியே ஓடி போயிடாதீங்க. பூமியிலிருந்து 3 அங்குலம். ஹல்லேலூயா. எல்லாரும் காலு கீழே விடக்கூடாது. தோடுஜா. இங்கே எல்லாரும் தோடுஜா தோடுஜா. அதுக்கு உடிச்சா உடிச்சாங்கும் போது கழுகு பறக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் சுத்தி வந்திருக்கேன். ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் சின்ன பிள்ளை ஆக்குறேன். எனக்கு வெறும் 69 தான் ஆகுது. ஹல்லேலூயா. அதனால நானே செய்யணும், இங்க செய்யலாம்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மகிமா மகிமா சொல்லும்போது தலைக்கு மேல கை தட்டி எல்லாரும் பாட போறோம். ரெடி தானே? எல்லாம் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்க, கொஞ்சம் டைட்டா தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல. உட்டுஜா 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 तेरी शक्ति आ गई. उठजा 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 तेरी शक्ति आ गई. उठजा 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 तेरी शक्ति.
வயசான ஆளு, லல்லு பிரசாத் பூமியில இருந்து வந்த ஆளு, கொஞ்சம் பிடிவாதம் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் செய்யறதுக்கு விட மாட்டேன். Hallelujah. 1, 2, 3 start. நான் உலகத்துல இதுவரைக்கும் 55, 56 தேசத்துக்கு போயிருக்கேன். ஆனா நான் பார்த்த ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் தமிழ் ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும், தமிழ் ஜனங்களுக்கு தான் தொப்பை இருக்குது. சோறு போடுற போடு, சோழ நாடு சோறுடைப்பு, சோழ நாட்டுல எல்லாம் அப்படி நமக்கு அப்படி அதில் தான் நமக்கு தொப்பி இருந்தாலும் பெரிய மரியாதை. அல்லேலூயா. சிலருக்கு முன்னால இருக்கு, சிலருக்கு பின்னால் இருக்கு. அல்லேலூயா. அதனால ஒரு தடவை எல்லாம் செய்தாதான் விட போறேன். அல்லேலூயா. மின்னல் இடை வேணும்னா செய்யும். நீ பியூட்டி பார்லருக்குலாம் போக வேண்டாம். தேவ சமூகத்துல அல்லேலூயா வீட்டுல போய் கதை பண்ணிட்டு சொல்லி செய்யுங்க, எல்லாம் சரியா போயிடும். சுகர் வந்து ஓட வைக்க வேண்டாம் டாக்டர். அல்லேலூயா. எல்லாரும் செய்தது வரைக்கும் 1, 2, 3 ஸ்டார்ட். கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்கம்மா. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்போம், கைகளை கூப்பி. வெறுமையான பாத்திரம் வெறுப்பு தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் வெறுப்பு தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. உயவனே உயவனே
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காரலாம். இந்த ஒரு நாள் கூடுகையில குடும்பமாக கூடி வந்திருக்கிற உங்களோடு கூட பேசுவதற்கு தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது எல்லா தரப்பினரும் வருவார்களே, எல்லா வயதினர்களும் வருவார்களே, அவர்களை ஒரு தரிசனத்துக்கு நேராக எடுத்து செல்ல வேண்டுமே என்கிற ஒரு பெரிய போராட்டத்தோடு நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன சம்பவத்தை வேத புஸ்தகத்திலிருந்து காண்பித்தார். அதற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பி 4 விதமான கூட்டத்தை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தில் இருந்து நான் 4 விதமான கூட்டம் உள்ள ஆட்களை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே லூக்கா என்கிற டாக்டர், மெடிக்கல் டாக்டர் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒருவேளை இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், ஏதோ யாரோ சொப்பனம் பார்த்தது எழுதப்படவில்லை. மெடிக்கல் டாக்டர் எல்லாவற்றையும் தீர விசாரித்து சகலத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு தவறு நேரிடக்கூடாது என்பதிலே தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து எழுதின ஒரு புஸ்தகத்தில் இருந்து அவர் 2 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த 2 புஸ்தகத்திலே முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை அவர் எழுதியிருக்கிற அந்த காரியத்திலிருந்து ஒரு சம்பவத்தினை என் சத்திய வேதம் சொல்லுகிறதிலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லா வசனங்களையும் ஒருவேளை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாவிட்டாலும் சில வசனங்களை குறித்து தெளிவாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது அந்த சந்தர்ப்பத்தை புரிந்து கொள்வதற்கு சில வசனங்களை என்னுடைய சகோதரன் வெஸ்லி வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். முதலாவது 36வது வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கொஞ்சம் நிறுத்துங்கள். பரிசேயர் என்று சொல்கிறவர்கள் என்ன? வேதத்தில் எழுதியிருக்கிறதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய ஆடையிலே காண்பிப்பார்கள், தங்களுடைய தோற்றத்திலே காண்பிப்பார்கள், வெளிப்புறத்திலே தாங்கள் வேதத்திற்கு தங்களை விற்று போட்டவர்கள், வேதம் காண்பிக்கிறதை தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று வைராக்கியம் உடையவர்கள். ஆகையினாலே அவர்கள் தெருக்களிலே நடக்கும் போது கூட அவர்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் பரிசேயர்கள் என்று சொல்லத்தக்கதாக அவங்க உருவத்தை பார்த்தாலே, அவங்க உடையை பார்த்தாலே, அவருடைய நடையை பார்த்தாலே தெரிந்துவிடும். தங்களை பல முறை சுத்திகரிப்பார்கள். அநேக நேரங்களில் தாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று உலகத்துக்கு காண்பிக்க வேண்டி அவர்கள் தங்களை சுத்திகரிப்பார்கள். நன்றாய் கவனியுங்கள். பரிசேயனா இருக்கிறவன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தான் கை கொள்ளுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று நினைப்பவனை போல காட்சி அளிக்கிறவன். அது மாத்திரமல்ல, அந்த பரிசேயர்களுக்குள்ளே இப்படி வாழ்ந்தபடியினால் மற்றவர்கள் எல்லாம் ஆகாதவர்கள், இவர்கள் வேதம் அறியாதவர்கள் என்று சொல்லுகிற சிந்தையுடையவர்கள். சிதம்பரத்துல நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கலாம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அங்க காவேரியில போய் குளிச்சுட்டு தங்களை ஒரு உடையில போட்டு விட்டு அவர் நடக்கும்போது, என்னுடைய வீட்டு பக்கத்துல நான் இருந்த எங்க பெரியப்பா வீட்டுக்கு போவேன். அங்க சொல்லுவாங்க, டேய் ஒத்து 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 தீட்டாயிரம், தொட்டா கூட தீட்டாயிரம் என்று தங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களை மிகவும் தள்ளப்பட்ட அறியாத வேதம் புரியாத ஒரு கூட்டம் இருக்கிறது போல சிந்தை உள்ளவர்கள். இப்ப தெரிஞ்சிட்டு உங்க ஊர் ஆள்கிட்ட தான் பேசிருக்கிறார். அல்லேலூயா. உங்க ஊர் ஆட்களை பற்றி தான் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆளு இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்குள்ளே வந்து அவருடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். நன்றாக கவனிங்க. வாசிங்கள் தொடர்ந்து. அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து இயேசு தன்னை சுயநீதி உடையவனாக அறிவு படைத்தவன் என்று எண்ணினாலும் கூட
கூப்பிட்டா போகிறாள். நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. My Jesus accepts invitation. இன்னொரு இடத்துல எழுதி இருக்குது லூக்காவுல 19வது அதிகாரத்துல பயங்கரமான லஞ்ச பேர்வழி. அது மட்டும் இல்ல, ரெவென்யூ ஆபீசர்ஸ்க்கெல்லாம் தலைவர். அவனை ஊரே அறியும். பயங்கரமான அநியாயக்காரன். ₹1 வேலை பண்ண ₹4 வாங்கிதான், கொடுக்கலன்னா வேலை செய்ய மாட்டான். ஆளுதான் குள்ளம். ஹல்லேலூயா. அவனை கூட உன் வீட்டுல தங்கணும் சொன்ன உடனே ஆசையா போகிற ஆளு. பக்கத்துல இருந்து சொல்லுங்க, பாவிகளையும் என் ஆண்டவர் நேசிக்கிறாரு, சன்மார்க்கர்களை நேசிக்கிறார். யாரையா இந்த இயேசு? ஏனையா எல்லாருக்கும் சொல்லணும்னு நாங்க சொல்றோம். எங்க ஆண்டவர் வெறும் பரிசுத்தர்களை மாத்திரம் அல்லையா, வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்லையா, எல்லா மனிதர்களையும் சமமாக நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. நல்ல ஆண்டவர் உண்டு. நல்ல ஆண்டவர். பீகார்ல மைத்திலி பேசுகிற மக்கள் மத்தியில நாங்க ஊழியம் செய்யும் போது அந்த மித்திலாஞ்சல் சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா மிதிலை மன்னன், ஜனக மன்னன் என்று சொல்லுகிற சீதையினுடைய தகப்பன் அவன் ஆண்டான் என்று சில இதிகாசங்களிலே நீங்கள் படிக்கிறீர்களே, அது நாங்க எங்க ஊர்ல தான் இருக்கு. சீதை பிறந்தது சீதாமணிங்கிறது அங்கதான் இருக்கு. சீதை எப்படி பிறந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஜனக மன்னன் விழுந்த பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லி தானே ஏர் பூட்டுறதுக்கு போயிட்டார். ஏன்னா ஒரே காடு காஞ்சு கிடந்தது, விவசாயத்தை நம்பி வாழ்ற இடம். அதனால காடு காஞ்சிருக்கும் போது ஏற பூட்டி இவர் உழும்போது திடீர்னு கணீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அங்க பார்த்தா ஒரு செம்பால் ஆன ஒரு குடம் இருந்தது. ஐயோ எடுத்தா அதுக்குள்ள இருந்தா சீதைன்னு சொல்ற கோயில் அங்க இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் சொன்ன வச்சாதான் நல்லது. அந்த இடத்துல தான் சுவிசேஷம் சொல்றதுக்கு கரெக்டா நாங்க போயிருக்கும் போது ஒரு மனுஷன் ரமேஷ் ஜான் சொல்லுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அவனை பிடிக்கிறதுக்காக என்ன செய்தாருன்னு சொல்றேன். அவர் ஊருக்குள்ள நம்முடைய சுவிசேஷகர்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்ல போகும்போது அவர் இல்லையா, நான் பூமிக்கு கீழே விளையிறதையே சாப்பிடாத ஆளு. அதாவது வெங்காயம், வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்குலாம் சாப்பிடாது, மேல விளையிறது மட்டும் தான் சாப்பிடாது. பூமிக்குள்ள இருக்கிறதே பாவம் சொல்லி சாப்பிடாது. என்னைய வந்து நீ பாவின்னு சொல்லியிருக்கியா? அல்லேலூயா. அப்போ போனவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, பூமியில மேல விளையிறதா சாப்பிடுங்க, உங்க பூமிக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் காட்டி கொடுக்கட்டுமா? அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் உண்டாகும் சொல்லி இருக்குது. அப்படின்னு சொல்லிற வசனத்தை திறந்து இயேசு சொன்னார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வருமே, இதை நீங்க சாப்பிடுறீங்களா இல்லைன்னா உள்ளே வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஓன்னு அழுதுட்டாரு. இன்னைக்கு வாரணாசியில ஆண்டோடைய ஊழியக்காரனா இருக்கிறார். நீ பூமிக்குள்ள இருக்கிறத சாப்பிடுறியோ வெளியே இருக்கிறத சாப்பிடுறியோ இல்ல, ஒண்ணு மாத்திரம் உனக்கு தெரியணும், உன்னையும் நேசிக்கிற நல்ல ஆண்டவர். கள்ளன் என்றும் தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே, உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மையல்லா
சேவைக்கே. நல்ல கவனிங்க, இந்த இயேசுவை பார்த்தா பரிசேயன், அவனுக்கு ஆசை இருந்தது, ஆனா அறிவில்லை. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, ஆனா கூடவே அறிவு இருந்தா நல்லது. ஆசைதான் காரணமா வயிறு முட்டை இருக்குது, ஆனா அறிவு வேணுங்க. ஏன் இப்படி சொல்லிட்டேன் பாத்தீங்களா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சொல்லி. பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவளுக்கு டைட்டிலே என்னதான்? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பின்னால் அவளை பற்றி பார்க்கலாம். அவர் பரிசேயர் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். உடனே என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனத்தை. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, நான் முதல்ல அழைத்த ஆளை கூப்பிட்டு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், அழைக்கப்பட்டவரை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், அழைக்கப்பட்டவர்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு அழைக்கப்படாத ஒரு ஆளை காண்பித்து 4 பேரை கூப்பிட்டு பேசுறேன்னு சொன்னேன். முதல்ல அழைத்தவனை குறித்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவன் பரிசேயன் என்று சொன்னேன். பரிசேயனை குறித்து கொஞ்சம் விவரம் உங்களுக்கு சொன்னேன். அந்த பரிசேயன் இவரை வீட்டுக்கு கொண்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப வீட்டுல அழையாத விருந்தாளி வந்திருக்கிறாங்க, அவங்களை பற்றி நான் பின்னதாக சொல்கிறேன். அழைக்கப்படாம பெண்ணு உள்ள வந்துட்டான். இப்போ இவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, 39வது வசனம். இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால், அவரை அழைத்த பரிசேயனை கண்டபோது ஒன்று சொன்னான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். என்ன நினைச்சான்? தெரியாத ஆளை உள்ள கூட்டது பம்பு. இவரை நான் தீர்க்கதரிசின்னு தப்பா கணக்கு போட்டுட்டேனே, இவரை நான் கூப்பிட்டு கூடாத. ஏன்னா இவளை தொடுற இந்த பெண்ணை குறித்து இவருக்கு ஒரு அறிவும் இல்லையா, இவன் இன்னாலும் தெரியல, இப்படிப்பட்டவனும் தெரியலையே, இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டுட்டேன்னு சொல்லி தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வாழ்க்கையில கூப்பிட்டாங்க, ஆனா இன்னாருமே தெரியாம தான் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. ஹலோ, அவர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கிடவே இல்லை, அவரை அறிஞ்சுக்கிடவே இல்லை. எதுக்கு கூப்பிட்டேங்கிறத தெரியாம கூப்பிட்டணும். இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்க வேண்டும், உள்ளுக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த மனுஷன் தனக்குள்ளதான் சிந்திக்கிறான். நான் தீர்க்கதரிசியை தப்பா கணக்கு போட்டுட்டேன், இவரு மக்களை கவர்றதுக்கு இவர்கிட்ட ஒரு காரிஸ்மா இருக்குன்னு தப்பா கணக்கு போட்டுட்டேன், இவரு ஜனங்களுக்கு நன்மை செய்யறாருன்னு சொல்லி தப்பா கணக்கு போட்டுட்டேன். அப்படியான ஆளா இருந்தா, இவர் பெரிய குருவா இருந்தால், இவர் பெரிய போதகரா இருந்தால், இவர் ஜனங்களை சுண்டி இருக்கிறதற்கு ஒரு பரிசுத்தமான தேவனுடைய வல்லமையை உடையவராக இருந்தால், இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் யார் தொடுறா, யார் இவள், எப்படிப்பட்ட காரியத்தை இவள் எதிர்பார்க்கிறாள் எல்லாம் இவருக்கு தெரியணுமே. இவர் தெரியலன்னு தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அழைச்சிட்டான், ஆனா உள்ளுக்குள்ளேயே முறுமுறுத்து கொண்டிருந்தான். இயேசுவை குறித்து நான் இப்ப அழைக்கப்பட்டவரை குறித்து பேசுறேன், அழைத்தவனை குறித்து கொஞ்சம் காட்டிவிட்டேன், அழைக்கப்பட்டவரை குறித்து பேசுறேன். அடுத்தால என்ன இருக்குது? இயேசு அவனை நோக்கி சீமோனே ஆரம்பிச்சிட்டாரு. டேய், நீ உள்ளே இப்படி யோசிக்கிறல்லப்பா, நீ உள்ளே இருக்கிற. பக்கத்துல ஒண்ணு சொல்லுங்க, இயேசு நிறைய பேரு
சொல்லுங்க. இயேசுவை நிறைய பேரு தன்னுடைய வாழ்க்கையில ஏன் விட மாட்டேங்கிறாங்க? இது வந்தா உள்ளதெல்லாம் சொல்லிடுவாரு. அதான் பிரச்சனை. நீ யோசிக்கிறத சொல்லிடுவாரு, நீ நினைக்கிறத சொல்லிடுவாரு. ஆமா, ஒரு பெண், சமாரிய பெண் என்று ஒரு பெண்ணை குறித்து யோவான்ல வாசிக்கலாம் 4வது அதிகாரத்துல. அந்த அம்மா தண்ணி எடுக்க வந்தது பகல்ல 12 மணிக்கு. ஆண்டவர் அவர்கிட்ட போய் கொஞ்சம் தாகத்தை கொடுக்கணும்னு அவர் ஜாதி பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன சொன்னா தெரியுமா? நீர் யூதனா இருக்கு, சமாரிய இடத்துல தண்ணி கேட்கலாமா? அவர் ஆண்டவர் சொன்னாரு, அதெல்லாம் உடுப்பி நீ ஜாதி பேசியே கெட்ட. பக்கத்துல சொல்லுங்க, ஜாதி பேசியே கெட்டோம். உலகத்துல எந்த நாட்டுல இல்லாது அந்த பிசாசு இங்கதான் இருக்குது. அதுக்கு உற்பத்தியே இந்த பகுதி தான். இவங்க தான் போதிச்சு விட்டாங்க. அதுக்கு உற்பத்தியே இங்க இருந்தா. நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நான் வாயில இருந்து வந்தேன், நான் கையில இருந்து வந்தேன், காலில் இருந்து வந்தேன் அப்படின்னு பிரிச்சதே இந்த ஊர் தான். உங்க ஊர் ரொம்ப பொல்லாத ஊர். உங்க பகுதியை குறித்து நான் யாரை குறித்தும் பயப்படாதாங்க. உலகத்தையே கெடுத்த இந்த பகுதிகள் தாங்க, அந்த பகுதிகள் தான். அவன் ஜாதி பேசணும்னு ஆண்டவர் உடனடி சரி, நீ என்னை பற்றி சரியா புரிஞ்சிருந்தீங்க. நான் உன்கிட்ட இப்ப தண்ணி கேட்கிறேன், நீ என்னை பற்றி சரியா புரிஞ்சு யார்கிட்ட கேட்ப தண்ணி? உடனே அவன் பார்த்தான், இன்னும் ஒண்ணும் இல்லாம தண்ணி எடுத்து வைக்குது. கையில ஒரு வாளி இல்ல, ஒரு கயிறு இல்ல, ஆழமான கிணறு. இது நீர் என்ன எப்படி தண்ணி குடிப்பீர்? அவர் இன்னும் ஆண்டவரோடு குண்டு போட்டாரு. நீ எடுக்கிற தண்ணியை குடிச்சா மறுபடியும் குடிக்கணும். நான் குடிக்கிற தண்ணி குடிச்சா ஜீவகாலம் எல்லாம் ஊறுகிற தண்ணி ஊத்துனாதான் சில பைப்புல தண்ணி வரும். இதென்ன உள்ளே ஊறுதாம, அந்த மாதிரி தண்ணி கொடுத்துரும். வரவே வேண்டாம், அந்த கிணத்துக்கு போய் ரொம்ப வேலையா இருக்கு, நீ வர வேண்டாம். அவ உடனே சொன்னாரு, உன் புருஷனை கூட்டிட்டு வா. என்ன ஆண்டவர் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உள்ளத்தை தான் முதல்ல பார்ப்பாரு. நம்ம தான் வெள்ளையும் சொல்லையா இருக்கிறாரா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாரா ஜெபக்குமார்னு பார்ப்போம். நம்ம தான் சூட் பூட்ல வராரான்னு பார்ப்போம். நம்ம தான் எவ்வளவு பெரிய மோதிரம் போட்டிருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய தாலி போட்டிருக்கா, புருஷன் உயிரோடு இருக்கானான்னு அப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜம்முன்னு வந்தா வாங்க. ஜம்முன்னு வரணும் என்னையா, கொஞ்சம் பிச்சைக்கான போடா. பெரிய பார்த்து தீர்மானிக்கிறது நீங்க தாங்க. ஆனா என் ஆண்டவர் அப்படி இல்லப்பா, வந்த உடனே உன்னை முதல்ல உள்ளதாப்பா அழைக்கப்பட்டது எவ்வளவு நல்லவர் பாருங்க. உள்ள பார்த்த உடனே சொல்லிட்டாரு, என்னம்மா நீ சொன்னது உண்மைதான், 5 பேரோட இருந்த, இப்ப இருக்கிற ஆளு 6வது ஆளு, நீ சொல்றபடி நீ மிஸ் தான். 6 பேரை 6வது ஆளை மிஸ் பண்ண போற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என கேட்கிற அருமையானவர்களே, அநேகர் ஆண்டவரிடத்துல வரக்கூடாதபடி இருக்கிறதற்கு இந்தியாவில் காரணம் என்ன? ஒளியின் இடத்துல வர்றதுக்கு விரும்பல. ஏன்னா வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடியினால் இருக்கிறபடியா அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இங்க ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். இப்ப வாசிங்க பார்க்கலாம், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒளியாகி இயேசுவை பகைக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியாகிய இயேசுவை பகைக்கிறான். ஏன் பகைக்கிறான்? அடுத்த இதுக்கு தன் கிரியைகள் கண்டிக்கப்படாமல் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒளியின் இடத்துல வந்தீங்கன்னா
உங்க பொல்லாங்கு கிரியெல்லாம் வெளிப்பட்டு ஓடியே போயிடும். அதுக்காகத்தான் இயேசு விட்ட வாங்கன்னு சொல்றோம். சிதம்பரத்தில் சொல்லுவீங்களா? ஐயா, நாங்க மதம் மாற்றுறதுக்கு அல்லது வீடு திரும்புறது பற்றி நாங்க பேசுறது இல்லை. நாங்க சொல்றதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற இருள் போனா ஒளிகிட்ட வரணும். இனி வெளியே வெறுக்கிறனா, இயேசு வெறுக்கிறனா, உனக்குள்ள நிறைய கெட்ட காரியம் உள்ள கடக்கு. சொல்லுங்க, நீ பக்கத்துல சொல்ல சொல்லுங்க. இயேசு வெறுக்கிறனா உனக்குள்ள எல்லாம் பொல்லாப்பும் உள்ள கடக்கு. அதான் வரமாட்டேன். அது எவனா இருந்தாலும் சரி, எந்த அமைப்பா இருந்தாலும் தான் என் சத்திய வேதம் சொல்லுது. இதனால்தான் ஒளின்றது. வந்தாலே வம்பு. அவ எத்தனை தடவை கல்யாணம் கட்டினாலும் 5 தடவை டைவர்ஸ். இப்போ ஒருத்தங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு ஒண்ணுமே தெரியாது. டக்குன்னு பார்த்தாரு, நீ இந்த தியாலஜி எல்லாம் பேசி மறைக்க பார்க்க பார்த்தியா? ஆண்டவரை பற்றி பேசுற, யாக்கோபை பற்றி பேசுற, இதெல்லாம் பேசி பாரம்பரியம் பேசுற, பாரம்பரியத்தை பேசி மதத்தை பேசி வேதங்களை பேசி எல்லாத்தையும் போது கவர் பண்ணிட்டு உள்ள கிடக்கிறது இதுதாண்டி ஒரிஜினல். வா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகத்துவத்தை நான் பேசிக்கொண்டே போக முடியும். என் இயேசுவை குறித்து நான் உயர்த்தி கொண்டே போக முடியும். மனசுல நினைச்சா கூட டொப்புன்னு போட்டு உடைச்சிருவார். ஹல்லேலூயா. ஆனா பப்ளிக்ல போட்டு உடைச்சா கூட கொஞ்சம் பத்திரமா தான் உடைக்கிறாரு. ஒரு சின்ன கதை சொல்லி அழகா சொல்லி, சீமோனே நீ அப்படி அப்படின்னு சொல்லல, மெல்ல கதை சொல்ற மாதிரி. தாவீதுன்னு ஒரு மனுஷன்னா இன்னொருத்தன் பொய்யாதி எடுத்துக்கிட்டான், அவனை கொலை செய்துட்டான். 2 வருஷம் பார்த்தாரு ஆண்டவர். திரும்ப வருவான் வர்ற மாதிரி இல்ல. மெல்ல போய் ஒரு கதை சொன்னாரு. ஒருத்தன் வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்ததுப்பா, அவன் ரொம்ப செல்லமா வளர்த்தான்ப்பா. அந்த ஆட்டுக்குட்டிய ஒரு பெரிய பணக்காரன் அவன் வீட்டுக்கு விருந்தாளி வந்தோடனே இந்த சின்ன ஏழை கிட்ட இருந்த குட்டி ஆட்டை, செல்ல ஆட்டை எடுத்து வெட்டி சாப்பிட்டான். உடனே சாப்பிடணும். என்ன மென்மையானவர், மேன்மையானவர். மென்மை ஆட்களை இழுக்கிறதுல என் இயேசுவை போல ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு இருக்கிறாருன்னு தம்பி பேசி ஒரு நல்ல பாடு. பாவியான என்னையும் தம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் தம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவள், சர்வ வல்லவள், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவள், சர்வ வல்லவள், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. மறுபடியும் சொல்லலாமா? பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான உன் பிள்ளையாய். நீ நல்லவள், சர்வ வல்லவள், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவள், சர்வ வல்லவள், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவனை பற்றி கொஞ்சம் சொன்னேன், அழைக்கப்பட்டவரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டேன். இப்போ அழைக்கப்பட்டவர் அவளை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். வாசிக்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்பி கொடுங்க. அங்க ஒரு கூட்டம் இருக்குது. 49வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், நல்ல கவனிங்க, இவங்க எல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். அங்க அழைக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். கூட பந்தி இருந்துகிட்டு தான் இருக்கிறான். கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க, அவங்க அவங்க அவங்களுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் பாருங்க. இவன் யார்? இவன் வந்தது வெறும் சோத்துக்கு தான், இயேசுவுக்கு இல்லை. பக்கத்துல கை பிடிச்சாங்க, உங்களை பற்றி சொல்லல. இவன் எதுக்கு வந்தாங்க? சோத்துக்கு. அது மட்டும் இல்ல, பந்தா கேஸ். வெளியே போய் சொல்லுவோம், இயேசுவோடைய பந்தி இருந்தான். இயேசுவோட பந்தி இருந்தான் இவருக்கு. சிலர் அதனாலதான் மேடையில அவரோட உட்காந்து 50,000 டிக்கெட் உடனே வாங்கிடலாம். பாம்பேல ஒரு கூட்டத்துல ஒரு ஊழியக்காரன் நக்மாங்கிற நடிகையும் வச்சிருந்தாரு. டிக்கெட் வித்தவங்க சொன்னாங்க, அவரோட சேர்ல உட்காந்து 50,000 டிக்கெட்டோட உடனே அடிச்சு முடிச்சு வாங்கிட்டாங்க. முன் வருஷம் 35,000 அடிச்சு முடிச்சு வாங்கிட்டாங்க. ஏன்னா பேஸ்புக்ல போடணும். நான் நக்குமா பக்கத்துல உட்கார்ந்தேன். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல உடனே பேஸ்புக்ல ஏற்றி விட்டுறீங்களா? இவரோட போட்டோ எடுத்தேன், அவரோட போட்டோ எடுத்தேன், இவரோட போட்டோ. நம்ம எடுக்க அடுத்த நிமிஷம் போட்டோ பேஸ்புக்ல வந்துருது. இவ்வளவு பெரிய ஆளோடு நான் போட்டோ எடுத்தேன். பந்தா கேஸ். பக்கத்துல சொல்லுங்க, பந்தா கேஸ். இந்த கேஸுகளுக்கு இயேசுவை குறித்து ஒரு மரியாதை. இவரு கூட சொல்லுங்க, ஒரு மரியாதையான வார்த்தை. இவன் யாரு? இவன் யாரு? சோறு திங்கிறல்ல, வந்தல்ல, உனக்கு பிரியாணி தான் பெருசா தெரியுதா? 7 வகை கூட்டு தான் பெருசா தெரியுதாடா? அவருக்காக தாண்டா உனக்கு மதிப்பு. அவர்னாலதான் உனக்கு சோறு, அவர்னால தாண்டா உனக்கு இடம். அதை மறந்துட்டிய. இவன் யாருன்னு கேக்குறீங்க? ஓ, சபையில கூட இப்படி ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள சபையில வந்து முன்னால வச்சாதான் இருப்பாங்க. செக்ரட்டரியா ட்ரெஷரா இருந்தா இருப்பாங்க, அடுத்த சபைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் பேருக்கு இடிக்கத்தான் செய்து என்ன செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க, பேர் பிரஸ்தாபத்தை நாடுறவங்க. இவங்களுக்கு நான் யாரோட பங்கிருந்து சாப்பிட்டேங்கிறதுலாம் பெரிய கழுதல். அதனால தான் அம்மா வாராங்களோ, மருத்துவர் ஐயா வாராரோ, தொல் திருமாவளவன் வாராரோ, அல்லது வேற யார் வாராங்களோ, இவன் கல்யாண போட்டோ உள்ளவன்னு போட்டுமா, அண்ணா போட்டோ இவ்வளவு அவங்களோட போட்டோல இருக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, கொல்லாத உலகம். வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் தேடுது. அதுக்கு நைட்டுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏசு அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? அப்பொழுது அந்த ஸ்திரீயை அவர் நோக்கி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொன்னது யாரு? அதுக்கு முந்தின வசனம் 49 வசனம். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, யாரை பார்த்து? இவங்களை கண்டுக்கிடவே இல்லை. பக்கத்துல ஒன்று சொல்லுங்க, பந்தா பண்ணினா கத்தவனே கண்டுக்கிடவே மாட்டாங்க. கூட சொல்ல மாட்டார். ஏன்பா நினைக்கிறீங்க நான் தான்ப்பா தேவ ஆட்டுக்குட்டிலாம் ஒண்ணு. சி, நீ சொல்லிட்டே போடா. யானை போகும்போது நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் பக்கத்துல நல்லா குழு ஒலிக்கிட்டு பந்தா பண்ணினீங்க உங்களை ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். நம்ம பந்தா பண்றதே கண்டுக்கணும்னா ஆண்டவரும் சி கொஞ்சம் நான் கண்டுக்கிட கூட மாட்டேன். கொஞ்சம் பேருக்கு எல்லாருக்கும் இடிக்கத்தான் செய்து என்ன செய்யணும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனை குறித்து கொஞ்சம் சொன்னேன், அழைக்கப்பட்டவனை குறித்து சொன்னேன், அழைக்கப்பட்டவர்களை குறித்து சொன்னேன். இப்ப நான் சொல்ல போறது அழைக்கப்படாத ஒரு ஆள். அவ்வளவு கொடுத்து பேச போறேன். இப்பதான் செய்தியை ஆரம்பிக்கிறேன். 1 மணிக்கு நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க, முடிச்சு
அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஆளை குறித்து கொஞ்சம் மறுபடியும் பார்க்கலாம். 7வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ. அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பாவ வாழ்க்கை, அவருடைய நாட்டமிக்க வாழ்க்கை, வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலும் தன்னுடைய உடலை விற்று வாழ்கிற வாழ்க்கை, பாவத்திலே வாழ்கிற வாழ்க்கை உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். Everybody knows. ஊர்ல யார கட்டளா எனக்கு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவனை யாரும் கூப்பிடல. இவன் உள்ள வர்றதுக்கு வெட்கப்பட்டு தான். அவளுக்கு என்னதான் தெரியுமா? அங்க அவளுக்கு யாரும் கூப்பிடல. அவளுக்கு சொல்லப்பட்டது, வீட்டுல பரிசேயன் வீட்டுல பந்தி இருக்கிறார் என்று அறிந்தாள். அவ்வளவுதான். She was not invited. She was not welcomed over there. Nobody wanted her. Nobody never wanted to spoil their show. விரும்பல, ஒருத்தரும் விரும்பல. ஆனா இவளுக்கு அவர் வேணும், அவர் வேணும், அவர் வேணும். ஏன்னா என் வாழ்க்கை நாறுது. யாருமே என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்க, யாருமே என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் அதனால்தான் முதல்ல பாட்ட பாட்டு 2வது கவி இருக்குது. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையில்லாவும் கிருபையால் புகந்தராக்கிடுமே. இந்த கவியை நான் எப்பவும் ஆள வைக்கிற ஒரு கவி. இந்த கவியை நான் பாடும் போதெல்லாம் கண்ணீரோடு கூட தான் நான் பாட முடியும். நீங்க கேட்பீங்க, ஏன் ஐயா நீங்களும் அப்படி இருந்தீங்களா? இல்ல, நான் ஒரே பையன், என்னை ரொம்ப நேசிச்சாங்க எங்க குடும்பத்துல. காலேஜ் வரைக்கும் நான் கோல்டு மெடலிஸ்ட். வாத்தியார்லாம் ரொம்ப நேசிப்பாங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் இன் தி கிளாஸ். இன்ஜினியரிங்ல ஐ வாஸ் a gold medalist. சோ வாத்தியார் எல்லாம் இருக்குது. என்னுடைய சொந்தக்காரங்களாம் என்ன நேசிச்சாங்க. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு கடைசி மகா இருக்கிறா. அவளை குறித்து நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இங்கே இடங்களுக்கு சொன்னாதான் தெரியும் இந்த பாட்டினுடைய மேல. நல்லா கவனிங்க. எனக்கு 6 பிள்ளைங்கள்ல 3 பிள்ளைங்க நான் எடுத்து வளர்க்குற பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க என் பிள்ளைங்க. தஞ்சாவூருக்கு நான் கூட்டிட்டு வந்திருந்தேன் என்னுடைய 2வது மகனை. அவன் இன்னைக்கு திருமணமாகி அவன் கையில் ஒரு பிள்ளை இருக்கிறான். MBA முடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறான். அவளை திருச்சியை சேர்ந்த ஒரு பெண், அவ ஒரு இன்ஜினியர். அவன் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தைய ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவங்கள தஞ்சாவூர்ல இருக்கவங்க தாங்க வந்தாங்க, பட்டுக்கோட்டையில் உள்ளவங்க தாங்கினாங்க. அதுக்காக அந்த காரியத்துல டெஸ்டிமனி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அவனை பார்த்து, அவன் என்னுடைய வளர்ப்பு மகன். என்னை காட்டிலும் வளர்த்தியா நல்ல கலரா இருந்த அவனை டெஸ்டிமனி கொடுக்கும்னால நான் கூப்பிட்டு, தம்பி நீ அடாப்டட் சன்னு சொல்ல வேண்டாம்டா, நீ வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்ல வேண்டாம். அவன் சொன்னான், எப்படி சொல்லாம இருக்க முடியும் டாடி, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? 4 மாச குழந்தையா இருக்கும்போது தன்னுடைய பாவத்தை பரிகாரத்துக்காக என்னுடைய பெத்த அம்மா நதியில தூக்கி போட போறாள, நீங்க தானே காப்பாத்துனீங்க, நீங்க தானே என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க, நீங்க தானே அன்பு காட்டுனீங்க, நீங்க தானே என்னைய தோல்ல போட்டு சுமந்தீங்க, அம்மா தானே என்னை தூக்கி தூக்கி வச்சு என்னைய உற்சாகப்படுத்தினாங்க. இன்னைக்கு திருமணமாகி ஒரு நல்ல மனிதனாக தேவனுக்கு குறிந்த பிள்ளையாக மாறினதுக்கு நீங்க காரணம். அது எப்படி நான் சொல்லாம இருப்பேன்னு சொல்லி அவன் சொல்வேன்னு சொல்லி சொன்னான். தான் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதே போல எனக்கு இன்னும் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்னுடைய கடைசி மகளுடைய சின்ன கதையை மட்டும் சொல்றேன். அவளுக்கு இப்ப 9 வயசு. அழகான வாய்ஸ், நல்லா பாடுவான். வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ். நான் அவளுடைய வாய்ஸை குயில் வாய்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு அழகான ஒரு வாய்ஸ். அவள் தனியாக உட்காந்து அந்த பாட்டை பாடுவா. சில நேரங்கள் இந்த கவியை பாடும்போது
நான் ரூம்ல ஓன்னு அழுதுருக்கேன். அதனாலதான் அந்த கவியை பாடும் போதெல்லாம் என்னால அழாம இருக்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை பிறந்த 2ஆவது நாள் அவளை சாகடிக்கணும்னு சொல்லி, இந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லி அவங்க அம்மா ரயில்வே லைன்ல வச்சுட்டாங்க. ட்ரெயின் 1/2 மணி நேரம் பிந்தி வந்ததுனால இந்த பிள்ளை உருண்டு கீழே வந்துட்டு அம்மா போயிட்டாங்க, ட்ரெயினும் போயிடுச்சு. அந்த பிள்ளை அங்கே கிடந்தது. 2ஆவது நாள் பிள்ளை 2 தெரு நாய் வந்து அவ கையை சாப்பிட்டுடுச்சு. இடது கை கம்ப்ளீட்டா சாப்பிட்டுடுச்சு. வலது காலை இன்னொரு நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதை கண்ட ஒரு ஏழை மனுஷன் அந்த நாயை துரத்திட்டு ஒரு அழுக்கு துணியில ரத்தத்துல கிடந்த அந்த பிள்ளையை சுத்தி சசராங்கிற ஒரு ஊர்ல மீரா குமார்னு சொல்லி நம்ம லோக்சபா எம்பி இருந்தாங்க, அவங்க ஜெயிக்கிற அந்த தொகுதி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல ஆஸ்பத்திரியில் கொண்டு கொடுத்தான். டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை, ஒரு வார்டு பாய் மாத்திரம்தான் இருந்தான். அவனை ஒரு பேண்டேஜ் துணியில சுத்தி வச்சிருந்தான். 2 நாள் சாப்பாடு கொடுக்கல, 2 நாள் மருந்தும் கொடுக்கல. என் மனைவி ஓடி போய் வந்து அவளை எடுத்துட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து கையை இங்க இருந்து வெட்ட வேண்டியதாயிடுச்சு. இந்த காலர் போன் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாமிசத்தை வச்சு மூடுறதுக்கு மாமிசம் சதையில இல்லாதனால ஆப்ரேட் பண்ண டாக்டருங்க ஏங்கினாங்க. எங்களுடைய சகோதரிகள் சுத்தி ஜெபித்த போது 2ஆவது நாள் மாமிசம் வந்து மூடிடுச்சு. அவன் எனக்கு பிள்ளை. அவன் அந்த பாட்டை தனியா உட்காந்து பாடுவா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்த நாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. யாருமே மதிக்காதவங்க, யாருமே விரும்பாதவங்க, ஒரு உலகத்துக்கெல்லாம் தெரியும் பாவியான ஸ்திரீன்ட்டு, அவன் மெல்ல ஒரு பெரிய பாட்டில நல்ல சென்ட் அதெல்லாம் வச்சுதான் வியாபாரம் பண்ணுவா. ஜனங்களை வசீகரிக்கிறதுக்கு அவன் தன்னை சென்ட்னால பரிமள தைலத்தினால தான் வசீகரிக்கணும். அதுதான் அவன் ஜனங்களை தன்னிடத்துல இழுக்கிறதுக்கு வைத்திருந்த ஒரு சக்தி, அதுதான் வைத்திருந்த சாதனம். அதை இப்ப கையில் எடுக்கிறா. இதைத்தான் வச்சு ஜனங்களை ஏமாத்துனேன், இதைத்தான் வச்சு என்னுடைய அழுகி போன ஜீவனை மறைச்சி வெளிய அழகுள்ள வசிக்கிற வாசனை உள்ளன்னு காட்டினேன். அதனால இதை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவளை யாருமே அழைக்கல, ஆனா அவளுடைய உள்ளத்தை கொஞ்சம் பாருங்கம்மா. சகோதரா, கொஞ்சம் உள்ளத்தை பாரு. எதை வச்சு வியாபாரம் பண்ணினாலும், எதை வச்சு தன்னுடைய அழுக்கையும் அசுத்தத்தையும் வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாதுன்னு தெர போடுறதுக்காக ஸ்ப்ரே அடித்துக் கொண்டிருந்தாலும், எதை வச்சு தன்னை மறைச்சு கொண்டிருந்தாலும், இந்த கையில எடுத்துக்கொண்டு வந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று போகுது. அவளுக்கு முன்னால போறது கூட இஷ்டம் இல்லை. அவனுடைய பாதத்துக்கு பின்னால்தான் நின்று ஊத்த முடியுது. கொஞ்சம் பாருங்க.
இவளை குறித்து நான் கடைசியா சொல்ல வர்ற ஒரு காரியம் தட்டி எழுப்பும் என்று நினைக்கிறேன். அதுக்கு முன்னால அவ செய்ததெல்லாம் கொஞ்சம் நீங்க உங்க மன கண்களுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பின்னால நின்று எல்லாரும் முன்னால போட வாங்கிக்கிறவங்க, மற்றவங்க தட்டி விட்டாலும் முன்னால போயிடும், மற்றவங்க ஏறி அது மேல போயிடும் பார்க்கலாம். அது போலாம் அவளுக்கு முடியல. நான் முன்னால போய் நின்று நான் சென்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியல. ஆண்டவர் சொன்னாரு, சீமோனே நீ வீட்டுக்கு கூப்பிட்டியடா, கால்களை தண்ணி குடிச்சு அழைச்சிட்டு வந்தன, கால்களை தண்ணி குடிச்சா இல்ல, இவன் கண்ணீரால இருக்கிறான். நீ என்ன புசலிவ பரமத்தை காலம் அப்படி இவர் மேலே பாராட்டக்கூடிய காரியத்தை செய்யறதுக்கு Jesus was comparing her act along with the Pharisee Simon. Simon, நீ செய்ய வேண்டியது அவன் செஞ்சிருக்கான். ஆனா அந்த அவன் செய்ய வேண்டிய பெரிய பணக்காரன், இத்தனை பேருக்கு சோறு போடுறதுக்கு வலிமை உள்ள பணக்காரன் செய்ய வேண்டியதை அடிக்கொன்ன வாழ்க்கையா இருக்கான். நான் செய்யறேன், அவன் செய்யாத நான் செய்யறேன் பெருமை பாராட்ட முடியல, பெருமை பாராட்ட முடியல. பின்னால தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஊழியங்களிலேயும் சபைகளிலும் ஏன் பிரச்சனை? எல்லாம் என்னைய நினைக்க மாட்டீங்க, என்ன நினைக்க மாட்டீங்க, என்ன காட்ட மாட்டீங்க. What a pathetic condition today. Why the world is not shaken? ஏனையா உலகம் அசைக்கப்படவில்லை. சாத்தான் தான் கேட்டான், எனக்கும் மேல கடங்கன்னு. அதே ஆவி நம்ம பிடிச்சிருக்கான நம்ம சொல்றோம், பரிசுத்த ஆவி இருக்கு. யோசித்து பாருங்க. நமக்கு எல்லாரும் நம்மளை நினைக்கணும், எல்லாரும் நம்மளை யோசிக்கணும், எல்லாரும் நம்ம பேர் எடுக்கணும், எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும். அப்பதான் நம்மளை கனம் பண்றாங்க. கனம் ஊழிய காரணம் என்ன கனம், என்ன கனம் வேணும்? எத்தனை ஊழியக்காரர்கள் கனம் பண்ணல. பின்னால பாதத்தரிலே தான் நிற்கிறான். பின்னால நின்று அழுது அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரினால நினைக்கிறார். நல்ல கவனிங்க. She washed the feet of Jesus with her tears. எவ்வளவு கண்ணீர் ஒடிச்சிருப்பா, எவ்வளவு கண்ணீர் ஒடிச்சிருப்பா, எவ்வளவு ஏங்கி நிற்கிறா. இன்னைக்குதான் இயேசு சந்திக்கிறா, இன்னைக்குதான் இயேசுவை பார்க்கிறா. ஆனா நதி அளவாய் கண்ணீர் விட்டு பாவங்களை கழுகுறா. ஆண்டவர் சொல்றார், அவளுடைய பாவங்களை கழுவினாள். என் பாவங்களை முழுசு நினைச்சு. அது மாத்திரம் இல்ல, பெண்களுக்கு உரிய சிறப்பே முடிதான். இதுக்கு தானே எவ்வளவு ஷாம்போ, எவ்வளவு பின்னல், எவ்வளவு கிளிப்பு விற்குது. இந்த கொண்டைக்கு தான் அவ்வளோ கிளிப்பு, அவ்வளோ ஹேப்பின்னு, அவ்வளோ டிசைன். சைனாக்காரன் பாதி பணம் இதெல்லாம் செலவழிச்சு இந்தியாவுக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன்னா இங்கே தான் கொண்டைக்கு இதை மாட்டுறாங்க, ஃபாரின்லாம் சும்மா அள்ளி போட்டு போவாளுங்க. சைனாக்காரன் கம்பெனியில பாதி பணம் இங்க கிளிப் மாட்டியே தான் போச்சு. நமக்கு இது மேல அவ்வளோ. நான் இன்னொரு குழந்தை எடுத்து வளர்த்தேன். இன்றைக்கு ஆண்டோட்ட போயிட்டா 7 வயசுல. அவ 9 மாசமா இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. அவளையும் நாங்கள் குப்பைத்தொட்டியில் தான் இருந்தோம், குப்பைத்தொட்டியில் தான் எடுத்தோம். ரொம்ப அழகா இருப்பான், ஸோ பியூட்டிஃபுல், பயங்கர இன்டெலிஜென்ட். ஆண்டவர் உபயோகப்படுத்த பார்த்துறேன். 7 வயசுல ஆண்டோட்ட போயிட்டா. அவள் 9 மாசமா இருக்கும்போது நான் மார்த்தாண்டன்ட்டு ஒரு நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க பெரியம்மா அவளை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், பிள்ளையை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, 3 வாரம் ஆச்சு நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், பிள்ளையை பீகாரில் விட்டு வந்து நீங்கள் தூக்கிட்டு வந்துருக்கீங்களே, கொண்டு காட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். அங்கே அவங்க பெரியம்மா முன்னால் கொண்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த கூட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நான் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் அங்கேருந்து என்ன பெரியம்மா இங்கே வந்தோடனே சூடாக இருக்குன்னு மொட்டை போட்டாங்க. அவன் அங்கேருந்து 9 மாசத்துல பேசுவேன், இங்கே எடுத்துட்டாங்க படுப்பாவீங்க. 9 வயசு பொம்பளை பிள்ளைக்கு முடிதான் அவ்வளோ ஃபேமஸ் இல்லையா? அந்த அம்மாவை பாருங்க,
வேதம் சொல்லுது, ஸ்திரீகளுக்கு தலைமை மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்க. என் மகிமை பாதத்தை தொடை. இதுவரைக்கும் வந்தவனெல்லாம் முகத்துல முத்தம் கொடுத்தேன். பொன்னிதான் நான் செய்ய மாட்டேன், பாதத்தை முத்தம் கொடுத்தேன். இதுவரைக்கும் பணம் பண்றதுக்காக முத்தம் கொடுத்தேன், காசு பண்றதுக்காக முத்தம், லிப்ஸ்டிக் போட்டு வரவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தேன். No, I'm not going to do that. I surrender even that to the feet of Jesus. மகிமை அங்கதான். எனக்கு வசீகரிக்கிறதுக்கு வச்சிருந்த அந்த ஆதாரமாய பரிமளத்தை பாதம் தான். மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு வச்சிருந்த முத்தமும் இயேசுவின் பாதத்துக்கே. கொஞ்சம் யோசித்துப்பா. இவளை யாரும் அழைக்கல, யாரும் விரும்பல. அவளை குறித்து இயேசு என்ன சொன்னா தெரியுமா? ஒரு வார்த்தை பார்க்கலாம். 7வது அதிகாரம் 45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், நான் உட்பிரவேசித்தது என் முதல் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்ய. she didn't stop it. ஓயாமல் முத்தம் பண்ணா. 47வது வசனத்துல ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவளுக்கு கொடுக்கிற டைட்டில் என்ன? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அதுதான் ஜெபம் பண்ணும்போது ஏஜி சபை பாஸ்டர் அதை சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், இன்னும் நேசிக்கிறோம். நீ அன்பு கூறுவது உண்மை என்றால், நீ உன் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவது உண்மை என்றால், நீ மற்றவர்களை இழுக்கிறதுக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் பாதத்துக்கு வரும். நீ மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்கு கொடுத்த முத்தங்கள் பாதத்துக்கு வரும். உன்னுடைய மகிமையும் மேன்மையும் பாதத்துக்கு வரும். பழைய பக்தன் ஒருவன் இப்படி பாடுகிறான். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அப்பவே, உரிய பெருமைகள் யாவும் அப்பவே, உந்தை கீழில் தேசுராக உந்தன் சிலுவையின் மேல் நீ, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும், உந்தை கீழில் தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. என்னுடைய அநேக அர்ப்பணிப்பின் ஜபங்களில் ஒரு பெரிய ஜபம், one of my prayers, ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து சொல்லணும். அகஸ்டின் ஜபக்குமா மிகவும் ஓடினான்ங்கிறது நான் விரும்பல, பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினா கூட நான் விரும்பல.
பல லட்சங்களை ஆண்டவரத்தில் கொண்டு வந்தாங்க கூட எனக்கு அது கூட பெருசு இல்லை. பல ஆயிரம் பிள்ளைங்களை கீழே இருந்தவங்கள உயரத்துல கொண்டு வந்துட்டான். ஓகே, ஒரு ஊர்ல பஸ்ஸைய பார்க்கல, அந்த ஊர்ல நாங்க ஊழியம் செய்தோம். அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை 4 பேர், 3 பேர் இன்ஜினியரிங் பண்றான், ஒருத்தன் PhD பண்றான். பஸ் தூக்கிட்டோம். விபச்சாரத்துல பிறந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு அப்பா பேரை தெரியாது, இன்னைக்கு மார்புல போட்டு வளர்த்து இன்னைக்கு ஒரு பிள்ளைய கேர்ள்ஸ் ITIல சிவில் இன்ஜினியர் ஆக்குறதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது நீங்க வந்து பார்க்கலாம். அந்த பிள்ளை என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவா, சுமித்ரான்னு ஒரு பேர், நீ வந்தீங்கன்னா நீங்க காட்டி கொடுக்குறேன். சுமித்ரா ஒரு நாள் எப்படி வந்தாங்கன்னு நான் சொன்னேன்னு அவங்களுக்கு தெரியும். நாங்க விபச்சாரிகள் மத்தியில ஊழியம் செய்யணும்னு வாங்கிட்டோம், முடியவே முடியாம இருந்தது. கடைசியில் 2 பேர் சொன்னாங்க, அண்ணே அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தருதலையா தெரியுது, நாங்க அவங்கள கொஞ்சம் தொடுறோம், நாங்க உதவி செய்ய ஆரம்பிச்சோம். முதல்ல 80 பிள்ளைங்களை கூட்டி வச்சு கொஞ்சம் சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்தோங்க, கொஞ்சம் ஆண்டவரை பற்றி சொன்னோம். அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோம், கொஞ்சம் உடை கொடுத்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்த 4ஆவது மாசத்துல நான் அவங்களை ஏற்காடுக்கு கூப்பிட்டு வந்து அந்த பிள்ளைங்களோட பேச ஆரம்பிச்சேன். 80 பேர் உட்கார வச்சு இந்த மாதிரி உட்கார வச்சு தான் நான் பேசினேன். ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. நான் யோவான் 3:16 பேசினேன். தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்னமா தன்னுடைய சொந்த குமாரனை தந்திருக்காருன்னு சொன்னேன். அதோட நிறுத்தல. 15 நிமிஷம் அதை பேசினேன். 5 நிமிஷம் 1 யோவான் 3:16 பேசினேன். ஆண்டவர் இதை செய்திருக்கனால நம்மளும் உயிரை கொடுக்கணும்னு சொன்னேன். இது கிறிஸ்தவங்களுக்கே விளங்காத இந்த செய்தி இந்த பிள்ளைங்களுக்கு விளங்குதான்னு பார்க்கறதுக்காக நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். ஒரு 4 வயசு பையன் டக்குன்னு இருந்துட்டான். அங்குள் அங்குள் எனக்கு 2 சப்பாத்தி இருந்தா 1 கொடுத்துருவேன். நான் சொன்னேன், 2 சப்பாத்தி கொடுக்குறதே நான் தானடா, நீ கொடுத்துருவியா? உடனே ஒரு 6 வயசு பையன் இருக்கானா, அங்குள் அங்குள் எனக்கு 2 பேண்ட் இருந்தா 1 கொடுத்துருவேன். நான் தான் 2 பேண்ட் நான் தான் பேண்ட் கொடுத்தேன். நீ அம்மனமா தெரிஞ்சடா. பரவாயில்ல அங்கிள், உன்னை தோச்சு போட்டுடுவேன். சுமித்ரா அப்போ 9 வயசு எந்திரிச்சு நின்னா. 8 to 9 இடையில. அங்கிள், நான் போய் எங்க ஆளுங்களுக்கு சொல்லுவேன், நான் சுத்தி இருக்கிற ஆளுங்களுக்கு சொல்லுவேன், இனி பாவம் செய்யாதீங்க. என் கண்ணில் கண்ணீர் வந்துட்டு ஜோம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அன்னைக்கு முழுவதும் அவங்களோட விளையாடினேன். நானும் என் குடும்பம் விளையாடினோம். நிறைய பலாரம் கொடுத்தோம், நிறைய ட்ரெஸ் கொடுத்தோம், நல்ல குளிருக்கு நல்ல கம்பளி ஆடெல்லாம் கொடுத்தோம். வீட்டுக்கு அனுப்பிச்சோம். 1 வாரம் கழிச்சு அவங்க அம்மா சுமித்ரா கூப்பிட்டு வந்தாங்க. ஐயா, சுமித்ரா வந்து எனக்கு எல்லாத்தையும் சொன்னா, ஐயா எனக்கு வாழ்றதுக்கு வேற வழி இல்லையா, இப்ப என் பிள்ளையையும் கல்கத்தால விற்க கொண்டு போறதுக்கு ஆட்கள் வந்து தங்கியா காப்பாத்துங்க ஐயா. நாங்கள் எங்கள் கூட வச்சு இன்னைக்கு சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸுக்கு அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் நான் பெருமை பாராட்டல. என்னுடைய ஜெபத்தை சொல்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் என்னைய பார்த்து சொல்லணும். என் மகிமை, என் மேன்மை, மற்றவங்களை இருக்கக்கூடிய எனக்கு சுபாவம், மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு எனக்கு நீங்கள் தந்த எல்லாத்தையும் உன் பாதத்தடையில் வைக்கிறத பார்த்து நீங்கள் என்னைய பார்த்து சொல்லணும். அகஸ்டின் ஜெபக்குமார் மிகவும் அன்பு கூர்ந்தார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் தான் கேட்கிறாரு, என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ நேசிச்சுன்னா உனக்கு இருக்கிற மகிமை, பலம், கிருபைகள் அனைத்தையும் என் பாதம் தடையில வச்சு ஒன்ன காட்டிக்கொள்ள விடமாம யாரும் பின்னால ஒளிஞ்சு நின்று ஓயா முத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க விரும்புறாங்க. ஒன்ன ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பாம ஒன்ன மறைச்சு அப்படிப்பட்டவர்கள் தான் தரிசனம் ஆகல. அந்த தரிசனம் உள்ளவங்க தான் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஐ டோன்ட் நோ who is going to my little girls, my little boys. உங்க மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, நாங்கள் ஏற்றுக்கொள்ளல. 21 வயசானப்ப தான் ஏற்றுக்கொண்டேன். இந்த இயேசுடைய அன்பு எனக்கு விளங்கவே இல்லை. நல்லா படிச்சு சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில நல்ல சம்பளத்தில் இருக்கும்போது தான் என் உள்ளெல்லாம் காலியா இருந்த போது
இந்த இயேசு என்ன தேடி வந்தார். அதுக்கு முன்னால் எனக்கு இயேசுவை தெரியாமலே இருந்துச்சு. அன்னைக்கு இயேசுவை என்னுடைய அறையில் தான் ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு நான் சொன்னது, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கேன் ஆண்டவரே, என்ன கேட்டாலும் தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன், என்ன கேட்டாலும் தருவேன். ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறது உண்மையா? பேர் தெரியாத, அவளுக்கு டைட்டிலே பாவியான ஸ்திரீ, ஊரே சொல்லி செய்வாத பாவி. இயேசு இடத்துல வந்தவன உருகிட்டான். அன்பரின் நேசம் என்ன உருக்குதுன்னு சொல்லி உருகி போயிட்டா. முன்னால வர விரும்பல, கண்ணீரினால பாதத்தை தொடச்சு, தலையினால முடி வச்சு தொடச்சு, ஓயாம முத்தம் பண்ணிக்கிட்டே பரிமள தைலத்தை தலையில ஊத்துறது கூட அல்ல மன்வர்த்தி. நான் தகுதி இல்லாதவருக்கு காட்டுறீங்கள தயவு. அந்த அதிகாரத்துல முடியுது, பந்தி இருந்த ஒருத்தனையும் கண்டுக்கல, பந்திக்கு கூட்டவனையும் கண்டுக்கல. 50வது வசனத்தை வாசிக்க. அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போயிட்டார். யாருக்கு சமாதானமான ஒரு முடிவு? இவளுக்கு தான். நீ கூப்பிட்டியடா, சோறு போட்டிய, உன் வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நோ. வந்திருந்தங்க, நீங்களாம் வந்தீங்க, நீங்களாம் இதுல வந்து பங்கு பெற்றீர்களே, உங்களுக்கு நன்றி. நோ. அழைக்கப்படாம வந்த அவளுக்கு தான் அர்ப்பணிச்சிட்டதுனால அவளுக்கு தாங்க கோ இன் பீஸ், கோ இன் பீஸ். இந்த கூட்டத்துக்கு ஏராளமானவர் வந்தீங்க, நன்றிதான். அங்கிருந்து சமாதானத்தோடு கூட போடணும். உடனே ஒன்று செய்யுங்க, பூரோட சமாதானம் ஆளுக்குள்ள ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க தந்ததெல்லாம் உம பாதத்திலே வைக்கிறதுக்கும் என்னை மறைச்சு கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு கதை மட்டும், கதையில்ல, சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, ஆப்பிரிக்கால காடுகளில் பாதை இல்லாத இடத்துல அவங்களுடைய பொல்லாத நிலைமையை பார்த்து தலையை வெட்டி மனுஷனை சாப்பிட்டு கொண்டிருக்கிற இடத்த, கனிபால்ஸ் வாழ்ற இடத்தை பார்த்துட்டு வந்த ஒரு மனுஷன் வந்து நின்று, ஆப்பிரிக்காவுக்கு ஆண்டவர் தேவை என்று சொன்ன போது, எல்லாம் டாப் கிளாஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. நீங்களா நான் போயிருக்கேன், கிளாஸ்கோல இருக்கு, உள்ள நுழையிறதுங்க நமக்கே பயமா இருக்கும். such an educated, such a qualified people ஆல நிறைஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி. நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் பார்த்தேன், கேம்பிரிட்ஜ் பார்த்தேன். I was shaken when I was in Cambridge. கேம்பிரிட்ஜில் நான் ஆக்ஸ்போர்டில் பார்த்தேன், எனக்கு ஆக்ஸ்போர்ட் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணல, கேம்பிரிட்ஜ் என்னை ஷேக் பண்ணிடுச்சு. அந்த யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் படித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், நான் போறேன்னு இறங்கும்போது அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட், பைத்தியக்காரா என்ன செய்யற, இழுத்து போட்டான். நான் அதை தட்டி விட்டுட்டு, டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் ஆப்பிரிக்காவில் கால்நடையா நடந்து 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 ஆப்பிரிக்காவுடைய மேப்பை உலகத்துக்கு கொடுத்தது அவர் தான். காலையில் சூரியன் எந்திரிக்கும்னாலே முழங்கால நடுதான் ஜெபம் பண்ணுவாராம். அந்த மக்களை நேசிச்சாரு, அந்த மக்களுக்காக எதையா செய்யணும்னு எல்லா மருத்துவ உதவி செய்தாரு. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, வாழ்ந்து காட்டினாரு. நல்ல கவனிங்க, இங்கிலாந்துல அவர் கூட படிச்சு அவரை உட்கார வச்ச டாக்டரேட் பெரிய ஆள் ஆயிட்டாரு. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய கதை யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. எல்லாம் நதி எங்க புறப்படுது, இது எங்க புறப்படுது. சில நேரம் ஆப்பிரிக்கால சிங்கம் அவர் தோள்பட்டையை ஒரு கடிச்சு கொதறிச்சு. அட்டைகள், ரத்தம் உறிஞ்சிற அட்டைகள் அநேக நேரங்கள்ல நான் உடம்போடு இருந்ததுனால காலெல்லாம் புண்ணா வரும்.
மலேரியாவும் பலவிதமான ஜாண்டிஸ் என்று சொல்லப்படுகிற மஞ்சள் காமாலையும் அடிக்கடி அவருக்கு வந்துச்சு. ஆனால் ஒன்றும் அவரை தடுக்க முடியல. இறுதியா ஒரு நாளில் படுக்கையில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஆண்டவர்கிட்ட கேட்டார். இங்கிலாந்தில் இருக்கவங்க கேட்டாங்க, ராணி அம்மா கேட்டாங்க, அவர் பாடியை கொண்டு வாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்கள ராஜாக்களோடு புதைக்கணும்னு சொல்லி அவங்க பாடியை எடுத்துட்டு வர்றதுக்கு கட்டணத்தை கேட்டபோது ஆப்பிரிக்க மக்கள் சொன்னாங்க, எங்க ஆள் அவரு, உங்க ஆள் இல்ல, எங்க ஆளு. அப்போ அவங்க பாடியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கிலாந்துல இருக்கிறவங்க அதிகாரத்தினால வாங்கணுங்கிறாங்க. கடைசியில் ஒன்று சொன்னாங்க, ஒன்று செய்யுங்க ஐயா, ஓகே டேக் த பாடி, பட் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஹியர். அவர் ஹார்ட்டை மட்டும் கொடுத்தோன்னு அவர் ஆப்ரேட் பண்ணி ஹார்ட் எடுத்து ஆப்பிரிக்காவில் புதைச்சாங்க. இருதயம் இல்லாத ஹார்ட் தான் இங்கிலாந்துக்கு போச்சு. ராஜ மரியாதையோடு அவருடைய பணம் போகும்போது கூட்டத்தில் இருந்த ஒரு மனுஷன், நீ புத்திசாலி, நான் ஃபூல். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. ஃபேமஸ் டாக்டர், பெரிய பெரிய பட்டம் வாங்கினவர், வைத்தியம் பிடிக்கிற மாதிரி கத்துறாரு கூட்டத்தில். என்னன்னு கேட்டாங்க. அன்னைக்கு நான் டேவிட் தன்னுடைய படிப்பு, ஞானம், பலம் எல்லாத்தையும் சிலுவை கடியில் வைக்கும்போது நான் தடுத்தேன். இன்னைக்கு அவனுக்கு ராஜ மரியாதையோடு கூட பிரேதம் போகுது. நான் இன்னைக்கு செத்தன ஒரு நாய் கூட வாலாட்ட, ஒரு நாய் கூட வாலாட்ட. பட் ஆனர்னு சொல்லி தலையில அடிச்சு அடிச்சு அழுததை கண்டு ஜனங்கள் அழுது கரைஞ்சாங்க. அவள் அவரில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதை அவருடைய பாதத்தில் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. குட்டி பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஒரு நம்பர் நான் உங்களுக்கு தர போறேன். எல்லாரும் கண்களை மூடலாம், தலை குழுந்து. ஆண்டவரே, என்ன பார்த்து நீங்க சொல்லு, இவன் இவள் எல்லாரையும் காட்டிலும் அன்பு கூர்ந்தானே, மிகவும் அன்பு கூர்ந்தானே. அன்பு கூர்ந்தானே என்ன பார்த்து சொல்லு. உலக மேன்மையாகட்டும், பட்டங்களாகட்டும், உங்களுடைய பாதத்தண்டையில வைக்கப்பட்டிருக்கேன். எனக்கு சரியான தரிசனம் கிடைச்சிட்டு ஆண்டவரே, இந்த தரிசனத்தில் நிக்க விரும்புறேன். இந்த தரிசனத்தில் நிக்க விரும்புறேன். அதனால தான் நான் ஒரு பாடலை இப்படி எழுதினேன். அந்த கடைசி கவியை பாடுறேன். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தை ஆட்கொள்ளும் தேவா. அப்படி நான் எழுதின ஒரு பாடல், ஒரு கவியை மட்டும் பாட போறேன். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தில் தீரியா எழுத்தாள் கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை
எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும்போது ஐயா செஞ்சவருக்குமா தேவன் என்னுடைய தெளிவா பேசிட்டார். என்னுடைய மேன்மையும் மகிமையும் பார்த்தார். நான் மிகவும் அன்பு கூறுங்கிற காண்பிக்கிறதுக்கு காணிக்கையா என்னை என் வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் என்னுடைய பெருமைகளை பாதத்தில் வச்சு முத்தம் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றோமா? தயவு செய்து எழுந்து நிற்க முடியாது. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், பரவாயில்ல. நீங்க ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், பரவாயில்ல. மக்களுக்காக அல்ல, அகஸ்டின் ஜெபக்குமாருக்காக அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் நான் மறுபடியும் இந்த கதையை பாட போகிறேன். இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே எங்களை எவ்வளவா நேசிச்சிருக்கீங்கப்பா, எங்களை உள்ளான காரியத்தெல்லாம் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும், நாங்க எதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியும், எங்க அழகி போன வாழ்க்கையும் தெரியும். அதை மறைக்கிறதுக்கு நாங்க போடுற வேஷம் தெரியும். இந்த அற்பமான வாழ்க்கையை நாங்க உமக்கு தான் தர முடியும். உங்களுடைய பாதத்தில் எங்களை பார்த்து சொல்லுங்க, மிகவும் அன்பு கூர்ந்த ஆளே, மிகவும் அன்பு கூர்ந்த. பயமா இருக்கு பிரதர், இது என்னால முடியாது. உட்கார்ந்துக்கிட இது என்னால முடியாது, அன்பை காட்டுறதுக்கு இப்படி எல்லாம் செய்ய முடியாது. நீங்க உட்காந்து நான் உங்களுக்கு தப்பாவே நினைக்க மாட்டேன். நீங்க நிக்கிறது உண்மை. ரெண்டு கையும் உயர்த்தி பரத்துக்கு நேரம் உயர்த்தி தெரிஞ்சதுன்னா என் கூட பாடுகை இல்லைன்னா ஆண்டோட சொல்லுங்க. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகாரும் நீ பெருகாரும், நான் சிறுகாரும் நீ பெருகாரும். தீபத்தில் தீரியா எழுத்தாள் கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைத்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைத்தோடு செய்யும். கல்வாரி சிநேகம் மக்களை பிடிப்பதாக பார்ப்பீராக, அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வீராக. அவர்கள் தன்னை தன்னுடையவைகளையும் தன்னுடைய மேன்மையும் மகிமையும் உங்கள் தருகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய சாதாரணமாக அல்ல, இதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்கள் இந்த மக்களுடைய காரியத்தை தேவனே ஏற்றுக்கொள்ளுகையா, ஏற்றுக்கொள்ளுகையா, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, என் பிள்ளைகளை அவருடைய கூடுங்க சுவாமி ஏற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய ஒப்பு கொடுத்த தேவன் அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை நடத்தும்படியாக நடக்க சொல்லித்தான் ஆண்டவரே என்று சொல்கிற எல்லா பிள்ளைகளையும் அப்படியே நடத்தும்படியாக அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய பிரசன்னாவியுடைய திருவருள் நம்ம மேல தங்கி இருந்து இதை நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்க முடியாது.